கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எப்போவுமே நம்மளோட தான் இருக்கிறாங்க, நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளை ஆற்றி தேற்றி காப்பாற்றி வர்றது நம்மளுடைய ஏசப்பா தான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நம்ம ஒரு மேன்மையை பார்த்துருக்கோம், ஒரு உயர்வை பார்த்துருக்கோன்னா அது ஏசப்பாவால் மட்டும்தான். பைபிள் வசனமே சொல்லுது, ஒரு ராஜாக்கள் கூட சேனைகளின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். சேனை எவ்வளவு தான் அதிகமாக இருந்தாலும் ஒரு யுத்தத்தில் வெல்லணுன்னா சேனைகள் ரொம்ப எல்லா சேனைகளும் இருக்குது, நான் ஜெயிச்சிருவேன்னு ஒரு ராஜா பெருமை பாராட்ட முடியாது, மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா கர்த்தர் கூட இல்லைன்னா எவ்வளவு சேனைகளின் மிகுதி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்குள்ளே இல்லைன்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம கடந்து போவது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய சுயத்தினால கண்டிப்பாக முடியாது. கர்த்தர் என்றைக்குமே நல்லவராக தான் இருக்கிறார்.